கேட்டதுக்கு லோடு இறக்குறேன் வந்துருங்க அப்படின்ட்டாங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டோம், இன்னும் அனுப்புனாங்கன்னா தான் தெரியும் லொக்கேஷனு. மேட்டுப்பாளையத்தில் எந்த இடத்துலன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேட்டுப்பாளையத்தில் எப்பயுமே லோடு இறக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ லீவு இருக்குதானு சொல்லி தெரியல, பார்ப்போம். இன்னும் சரியாக ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குங்க மேட்டுப்பாளையம். எப்படின்னா ரோடு அது சேலம் அவினாசி அன்னூர் மேட்டுப்பாளையம் அந்த ரோட்டு தாங்க போக போகிறோம். தொப்பூர் வந்தாச்சு. தொப்பூர் காடு இறக்குது அப்படின்னு நீங்களும் பாருங்கள். நானும் அப்படியே பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே போவோம். திறந்துடு சீசே. ஏன் திறக்க மாட்டேங்குது? வந்த உடனே திறக்கணுமே. அண்டா கா கசம் அபு கா குக்கும் திறந்துடு சீசே. திறந்துச்சுண்ணா மலைப்பாதையில் 2வது கியரில் வாகனத்தை இயக்கவும். ஒன்லி 2nd கியர். கரெக்டாக தொப்பூர் காட்டு கிட்ட வந்து மழை பயங்கரமாக பிடிச்சிக்கிச்சு. டார்பால் போட்டாச்சு. கரெக்டாக தொப்பூர் கிட்ட வர பயங்கரமான மழை பிடிச்சிக்கிச்சு. இப்போ தான் கரெக்டாக எல்லாம் போட்டு முடித்தோம். மழை ஓரளவுக்கு நின்றுருக்குது. சரி புறப்படலாங்களா? பாய் கட்டிக்கிட்டு தான் கிளம்புறோம். இப்போ தரன்னு வந்துருச்சு. ஆனால் அது ஒரு எல்லைக்கோடு மாதிரி எங்கள் வண்டிக்கு முன்னாடி பெய்யுது. நாங்கள் இந்த தார் பைக்கை அது மழை பெய்யறதை பார்த்துட்டு நிப்பாட்டிட்டோம். காடு இறங்கும் போதெல்லாம் இந்த மழை பெய்யக்குள்ளெல்லாம் ரொம்ப உஷாராக இறங்கணுங்க. ஏன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாகவே பிரேக் அடிச்சிக்கணும். ஏன்னா நம்மளுடைய பாதுகாப்பு நாம் தான் வந்து இது பண்ணிக்கணும். நார்மலாகவே காடு இறக்கத்துலலாம் கியரில் போகிறது தான் ரொம்ப அவசியமான ஒன்று. அதுக்காக தான் இந்த தொப்பூர் காட்டில் எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ பண்ணுறாங்கன்னா இருந்தாலும் விபத்துகள் நடக்குது. இப்போ அங்கே வண்டி நிப்பாட்டி 8 பாயிண்ட் இருக்குதா வேகம்னு சொல்லி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் இறங்க வைப்பாங்க. இந்த காடு வந்து எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கும் ஆளை சாய்ச்சிரும். ஒவ்வொரு வாட்டி இறங்கும் போதும் புதுசு தான் நம்மளுக்கு இந்த காடு. ஏன்னா மோட்டார் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுன்னு சொன்னாலும் ஒரு 3 கிலோ விபத்துகளை தவிர்க்கிறதுக்காக இவங்களும் எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்கண்ணா. இவங்களையும் சும்மா சொல்லக்கூடாது. காடா? நான் தான் இறங்கினேன். நான் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்படியே சிலுன்னு அப்படியே சாரல் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே தார்பால் போட்டுட்டோம். ஒன்றும் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அந்த மழை நிற்கிற இடத்துல நம்ம அந்த தார்பாயை வந்து குச்சி வச்சு மேலே ஏற்றி விட்டா சரி. அது மட்டும் செஞ்சால் போதுமானது. அப்படியே ரொம்ப மழை நின்றுச்சு அப்படின்ற பட்சத்தில் தார்பாய் கழட்டிட வேண்டியது தான். இல்லைண்ணா வண்டி எதுவும் கம்முந்துருக்க மாட்டேங்கணும். லோடு இங்கே எதுக்கு இறக்க போகிறாங்க? வண்டி எதோ விழுந்துருக்கு. இந்த இங்கே இருக்கு பாருங்க, தெரியுதா? பா பயங்கரமான ஆக்சிடெண்ட்டு. சக்கரை தூக்கி மேலே வச்சுருக்காங்க, மேலே தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. லோடு விழுந்துருக்கு, அது இறக்கல. அது
முன்னாடி ஒன்றுமே காணும், அப்படியே பேத்து எடுத்துட்டு இருக்குது. இந்த காடு வந்து ரொம்ப ஆபத்தானது. ஆனால் பார்க்க ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான். ஆனால் தம்மா துண்டு ஆங்கிறதாண்டா அவ்வளோ பெரிய கப்பலை தாங்குதுன்ற மாதிரி இந்த காடு அவ்வளோ ஒரு அட்வென்ச்சரான ஒரு ரோடு. இந்தியா லெவலில் இருக்காங்க. பொட்டி காலங்கள் நிற்குமா? அதெல்லாம் ஒன்றும் நிற்காது. ஆயில் பஸ் ஆயில் பஸ்ஸை ஆமாம் எல்லாம் ஃபுல்லாக இதாக இருக்குது. வண்டிங்க பேஞ்சு அடிச்சு போனால் தான் உண்டு ஆயில்லாம். ஆமாம், ஏன்னா வண்டிங்க விடுறதுனால அந்த ஆயிலெலாம் கீழே கொட்டி போகுதுல்ல. எல்லாம் பா காட்டில் இன்றைக்கி நம்ம இறங்கும்போது வண்டியை பார்த்தீங்களா எப்படி முன்னாடி ஒன்றுமே காணோம், அப்படியே நொறுங்கிட்டு இருக்குது. வண்டி புதுசாக கேப்பனை கட்டணும், சேசு கண்டு எடுக்கணும், பாடி கட்டணும். அது அவ்வளோதான் நினைக்கிறேன் நான். ஏன்னா பூரா இன்ஜினெல்லாம் அடிபட்டுக்க மாட்டேங்குது. ஆ அந்த வண்டிக்கு இல்லைன்னா கூட ஒரு 10லேருந்து 12-15 லட்ச ரூபா செலவாகும். ஏன்னா அது 12 வீல் வண்டி எடுக்குது. ஹவுசிங் வரைக்கும் ஒன்றும் காணும் கீழே. வண்டி அவ்வளோதான் போகும். சில பேர் இப்படி நிற்கிறவங்க பார்க்காமலே லபுக்குன்னு வந்துடுவாங்க. ரொம்ப உஷாரா அந்த ரோடு வெளியே வந்துடுவாங்க. கால் காரணம். ஆமாம், அந்த ஊருக்குள்ளே போயிட்டு வர அந்த காலேஜ் எது ஒன்று இருக்குனாங்க, உள்ள போயிட்டு வருவாங்க. சேலம் கிட்டத்தட்ட வந்தாச்சு. சேலத்துக்கு கோகுல் டைல்ஸ் கடை இந்த பக்கம் அங்கேயா? கோகுல் டைல்ஸ் கடை. சேலம் வந்தாலே ஒரு பெங்களூர் சிட்டி நினப்பு வந்துருக்கேண்ணா. அவ்வளோ காருங்க பாஸ் ஆகுதுண்ணா. காரு எங்கே இருக்குது? இங்கெல்லாம் மழையே காணும் சுத்தமாக. சும்மா அங்கே அந்த நம்ம தொப்பூரில் மட்டும்தாங்க மழை பெஞ்சிருக்கு. இங்கே அந்த சேலம் என்ட்ரோ பாருங்கள், சுத்தமாக மழையே இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் மழை தடன்னு வேகமாக வந்துருச்சு. சரி ஓகே, நம்ம போட்டோம். இப்போ அந்த சைடில் மட்டும் எங்கேயா நிப்பாட்டி அதை மேலே எடுத்து விடணுண்ணா. எடுத்து விட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கிட்ட ஏன்னா திடீர்னு கூட நைட்டில் மழை வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் போக வேண்டிய கிலோமீட்டர் இன்னும் 150 கிலோமீட்டருக்காவது இருக்கும் இன்னும். உருக்காலை ரயில் நிலையம், வெண்ணங்குடி முனியப்பன் கோயில். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வண்டி அகலமான லோடு எதாவது ஏற்றிட்டு வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த வண்டி பின்னாடியே தான் எல்லா வண்டியும் போய் ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் குறுகலாக இருக்குது இந்த ரோடு. எவ்வளோ டிராஃபிக் ஏகமாக இருக்கும். இங்கேயே வந்து வெளிஞ்சிடும். இந்த பாலம் இல்லைனாலும் இந்த சேலத்தை நம்ம தாண்டறதுக்குள்ள நிறைய டிராஃபிக்கை சந்திக்க வேண்டியது இருந்திருக்கு. ஆமாம், கட்டுறதுன்னு அப்படி தான் இருக்குது. ஏற்காடு பிரிவு வந்தாச்சுங்க. சேலம் டவுனுக்கு 5 ரோடு பிரிவு. ஏற்காடு இதுலேயும் பிரிவுன்னு சொல்லி போட்டு 5 ரோடு லெஃப்ட்ல இருக்காது. கண்டிப்பாக.
நம்ம போகிற இடம்லாம் நிறைய ஒரு டூரிஸ்ட் பிளேஸு, நிறைய ஒரு சிறப்பான இடங்கள்லாம் நம்மள அந்த இடத்துக்கே போகிறோம், ஆனால் பார்க்க முடியறதில்ல. ஏன்னா வண்டி விட்டுட்டு போக முடியாது. வண்டியில் ஆள் இருக்கும்போதே பாய் கழிச்சிடுறாங்க. ஆள் இல்லைன்னு வைங்களேன், எடுத்துகிட்டே போயிடுவாங்க, வண்டியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நிறைய கிட்டத்தட்ட நம்ம ஒரு நிறைய சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ்க்குலாம் போவோம். ஒரு 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் லோடாக இருக்கும், ஆனால் போக முடியாது. அந்த கவலை வந்து உண்மையாகவே சொல்கிறேன், அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அவ்வளோ தூரம் போயிட்டு நம்மளால் பார்க்க முடியலேன்னு. ஆனால் அதுக்குன்னு ஒரு நேரம் நமக்கு அமையும். அந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அந்த வண்டியிலேருந்து கண்டே விழுந்துச்சுன்னா ஏதோ ஆங்கில இந்த வண்டியில் இருந்தது ஓடுமா? அதெல்லாம் ஓடும். சைடு அந்த கிரில் வருதுல்ல கீழே பின்னாடி, அது கண்டு விழுந்துச்சு. போவிடுங்க சாப்பிட்றதுக்காக ஹோட்டலில் நிப்பாட்டிருக்கேன். இங்கே ஜோதி நூடுல்ஸ்கார் வந்துட்டு இருக்காங்க. வரப்போகிற வண்டி தான் அது ஏற்றிட்டு வருது. அதுவும் மேட்டுப்பாளையம் போக போகிறோம். நானும் மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டுக்கு முன்னாடி போயிருக்கேன், ஆனால் உருளைக்கிழங்கு இப்போ ஆக்ராலேருந்து ஏற்றிட்டு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். முதல்ல சாப்பிட்டு ரொம்ப பசி வேற ஒரு பக்கம். சாப்பாடு போட்ட உடனே மழை வராது. சாப்பாடு சமைக்கிறதுக்கு தான் ரோடு இறக்கி போவாங்க. தார்பாய் கழட்டணும். அங்கேருந்து ஆக்ராலேருந்து கொண்டு வந்து நம்ம ஊரில் தார்பாய் போட்ட மாதிரிங்க. அதுவும் தொப்பூரில் நிப்பாட்டி தார்பாய் போட்டுக்கிட்டு வர வேண்டியதாக போச்சு. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் பயங்கரமான மழை, அப்படியே வேகமாக பெரிய பெரிய துணியாக வந்துருச்சு. என்ன பண்ண முடியும்? அப்படியே விட்டோம்னா மூட்டை நடந்து போச்சுன்னா அப்புறம் ரொம்ப ரிஸ்கில் மாட்டிக்கலாம். பின்னாடியும் ஒரு வண்டி உருளைக்கிழங்களோடு மேட்டுப்பாளையத்துக்கு தான் ஏற்றிட்டு வந்து பார்க்கலாம். 2 வண்டி ஜோடியாக போதா என்னன்னு சொல்லி பார்ப்போம். மேட்டுப்பாளையம் 42 கிலோமீட்டர். அவினாசி வந்து ரைட் திரும்பியாச்சு. கிட்டத்தட்ட மேட்டுப்பாளையம் கிட்ட வந்துட்டோம். ஊட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 56 கிலோமீட்ரு. சக்தி ரைட்டில் போகணும், ஊட்டி ஸ்ட்ரைட்டாக போகணும் போடு. இங்கேருந்து தான் நம்ம டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் நிப்பாட்டியிருக்கேன். இந்த வழியில் என்னங்க புளிய மரம்லாம் கீழே இருக்குது. நானும் பார்த்து கரெக்ட் பண்ணி ஓட்டிகிட்டு வரேன். அது இருட்டு நேரத்தில் நான் ஃபஸ்ட் டைம் வரோம் இல்லையா இந்த ரோட்டில், அதனால் அப்படி தெரியுது கீழே இருக்கிற மாதிரி. சரி, ஒரு வழியாக நம்ம இதெல்லாம் கடந்து வந்துட்டோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா நைட்டு உள்ளே எடை போட்டு உள்ளே விட்டுட்டா காலையில் இறக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். வழி ஃபுல்லாகவே நிறைய கல்யாண ஃபங்க்ஷன். எந்த மண்டபம் பார்த்தாலும் எல்லாம் புக்காக இருக்க மாட்டேங்குது. ஃபுல்லாக கூட்டமே. எல்லாம் மண்டபம் பூரா அப்படியே வெறும் காருங்களே. இந்த ரோட்டில் அதிகமாக காருங்களே தான் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கல்யாண சீசன் அப்படின்றதுனால நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேக்கரியில் டீ இருக்குன்னு சொல்லி நிப்பாட்டினா டீயும் இல்லை ஒன்றும் இல்லை. அடுத்து முன்னாடி அப்படியே வந்திருக்கும் இந்த 4 ரோட்டில். வண்டியை பார்த்து வாங்க ராஜா. போகலாம்.
நேரத்துக்கு இந்த வழியில் ஹோட்டலுங்க நிறைய ஓப்பனில் இருக்குதுண்ணா. எல்லாம் புளின்னு புளிஞ்சிருக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்க, எல்லாம் ரோடு ஃபுல்லாக தண்ணி தான் நின்றுட்டு இருந்தது. நான் அவ்வளோ மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது. எங்கிட்டு பார்த்தாலும் டீ கடை இருக்குது, ஆனால் டீ இல்லை, முடிஞ்சிச்சுன்றாங்க. இந்த லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு கடை இருக்கே, போய் பார்ப்போம். மேட்டுப்பாளையம் வந்துட்டு எடை போட்டுட்டு நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. காலையில் இறக்குவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. 14 வீலா அப்படின்னாங்களா? ஆமாங்க அப்படின்னா அப்படின்னாங்க. ஆல்ரெடி இருக்கா என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ பார்ப்போம், நமக்கு என்ன எழுதி நடக்க இருக்குதோ. ஒரு நாள் நிற்கிறோமோ இல்லை வந்த உடனே காலையில் இறக்கி அனுப்புகிறாங்களோ தெரியல. எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான்.